அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு வசதியான வாழ்க்கைகள் வேணும், நமக்கு செலவுக்கு பொருளாதாரங்கள் வேணும் என்று நினைக்கக்கூடிய நாம் தன்னுடைய உடல் சூழ்நிலைகளையோ அல்லது நோய் நொடிகளையோ காரணம் காட்டி நம்ம உழைக்காமல் இருக்கிறோமா என்ன? உழைக்கத்தானே நம்ம செய்கிறோம். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு போகக்கூடிய 5 வயசு பிள்ளையிலேருந்து காலேஜுக்கு போகக்கூடிய பிள்ளைங்க வர நோம்பு நோட்டு ஸ்கூல் பேக்குகளை தோளில் போட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்குவோம். அதே இடங்களில் டீ கடையில் உட்காந்துக்கிட்டு நம்மளில் எத்தனை நபர்கள் இதே உடல் சூழ்நிலைகளை காரணம் காட்டி, நோய் நொடிகளை காரணம் காட்டி டீயை குடிச்சிக்கிட்டு, சிகரெட் அடிச்சுக்கிட்டு, தம் அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த நோம்புக்குண்டான அந்த நோம்பினுடைய காலகட்டங்களில் அந்த நோம்பினுடைய மாண்புகள் தான் என்ன? அல்லாஹ் அல் குர்ஆன் ஷெரீஃபில் சொல்கிறான், ஒமை யுஅஸிம் ஷாயிரல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ ஃபஇன்னஹா, அதுதான் தக்வல் குலூப், உள்ளத்தில் இறையச்சம் இருப்பதற்குண்டான அடையாளம் என்று இந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகிறான். நோம்பு எவ்வளோ பெரிய கண்ணியமானது! உண்மையிலே நமக்கு நோம்பு நோக்க முடியலை அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் நோம்பாளிகள் முன்னால் டீ குடிக்கிறது, திரகாத்திரமான உடம்பை வச்சுக்கிட்டு எல்லார் முன்னாலே சிகரெட் அடிக்கிறது, ஜூஸ் குடிக்கிறது, எவ்வளோ பெரிய நோம்பை அவமானப்படுத்துகிறோம். பொது வெளிகளை நம்ம என்னமெல்லாம் செய்கிறோம். சகோதர சமூகத்தவர்கள் கூட நம்மளை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு தானே நம்ம இதை செய்கிறோம். என்றால் நம்ம சொர்க்கத்துக்கு நம்ம ஆசைப்படுறோம். நபித்தோழர் அபு சயீதின் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன்சாம யௌமன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்னுடைய அறப்போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்னுடைய திருப்திக்காக வேண்டி ஒரு நோன்பு வைக்கிறார் என்று சொன்னார். எதுங்க? போரில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் அல்லாஹ்னுடைய திருப்திக்காக அந்த ஒரு நாள் நோன்பு வச்சாருன்னு சொன்னால், பஅதல்லாஹு வஜ்ஹஹு அனின்னாரி சபஈன ஹரீஃபன், அவ்வாறு நோன்பு வைக்கிறார் அல்லவா, அவரை விட்டு நரகத்தினுடைய அந்த நெருப்பை 70 வருஷம் தொலை தூரத்துக்கு அல்லாஹு தள்ளி வைத்து விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நம்ம அறப்போர்கள்லாம் புரியலை. உலக வாழ்க்கைக்காண்டி எப்படியெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய நாம், உலக சூழ்நிலைகளுக்காண்டி எந்த சூழ்நிலையில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய நாம், சுவனத்தை அடைய ஆசைப்படக்கூடிய அந்த நேரத்தில் வீணாக நமக்கு நோன்புகளை விடலாமா? முடியாத பட்சத்தில் பொது இடங்களில் இவ்வாறு நடந்து கொள்ளலாமா? யோசிப்போம், சிந்திப்போம், இறை அருளை பெறுவதற்கு முயற்சிப்போம். இன்ஷா அல்லாஹ்.